2024 ஒரு அட்டெம்ப்ட் நடந்தது ட்ரம்புக்கு. உண்மையாவே கொல்லுவதற்கு நடந்த சதி. நியூயார்க்ல மற்ற சதியாளர்களோடு சேர்ந்து இந்த கொலையை அரங்கேற்றுவதற்கு செயல்பட்டார். புளோரிடால கெஸ்ட் ஹவுஸ்ல சன்பாத் எடுக்கும் போதும் நாங்க ட்ரோன் மூலமா அவரை தாக்க முடியாதா? ரூலர்ஸை ட்ரோன்கள் மூலமாக தாக்கி அழிப்பது, விஞ்ஞானிகளை அழிப்பது, இதெல்லாம் இது உலக ரவுடித்தனம். இதே நிலைமையை ஈரான் அதிபருக்கும் செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம். 2-3 நாள் விட்டுருந்தாங்கன்னா இஸ்ரேலை முடிச்சு கட்டியிருப்பாரு ஈரான் அதிபர். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே பொண்டாய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல் சார். எனக்கு தொடர்ந்து இந்த உலக அரசியல் சார்ந்து பேசி வரோம். அதுல மிக முக்கியமா அந்த இஸ்ரேல் ஈரான் போரின் தாக்கம் இன்னும் குறையாம இருக்கு. ஈரானுடைய மிக முக்கிய தலைவர் காமினி அவருடைய ஆலோசகர் ஒரு நேரடி கொலை மிரட்டலை அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு விட்டுருக்கிறார். அந்த காணொலிகள்லாம் பார்க்க முடிஞ்சு. இது என்ன சார் பயங்கரமா இருக்கே சார் இது கேட்கக்குள்ளேயே. அது கொலை மிரட்டல் மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ எங்க நாட்டு தலைவர்களை உங்க நாட்டு ட்ரோன் எங்க நாட்டு விஞ்ஞானிகளை, தலைவர்களை, ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர்களை அமெரிக்காவினுடைய ட்ரோன், இஸ்ரேலுடைய ட்ரோன் சீக்ரெட் ஆபரேஷன்ல தாக்கி அழித்து கொள்ளும் பொழுது நாங்க உங்களை கொல்ல மாட்டோமா அப்படின்னு ரிட்டாரிக்கா கேட்டது மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஓகே. ஆனா இதெல்லாம் ஒரு நாட்டு தலைவர்களை கொல்லுவது, இதெல்லாம் இதனால் ஒரு தீர்வு எதுவும் வரா போறதில்லை. இந்த கொலை என்பது தீர்வு அல்ல. இதெல்லாம் ஈரான் கைவிடணும். இதெல்லாம் ஈரான் இந்த மாதிரியான ஒரு முயற்சியை இஸ்ரேல் பண்ணுது, அமெரிக்கா பண்ணுது அப்படின்னா அதுக்கு திருப்பி ஈரான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, டிப்ளமேட்டிக்கா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். 2024 ஒரு அட்டெம்ப்ட் நடந்தது ட்ரம்புக்கு. அதாவது 2024 என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த அட்டெம்ப்ட் இது பண்ணது யாரு சார்? அதான் நவம்பர் 2024. ஓகே. யுஎஸ்ல ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சார்ஜ் பண்ணாங்க. ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஹத் சக்கேரி அப்படின்னு ஐஆர்ஜிசி லிங்க்டு ஆபரேட்டிவ் பேஸ்ட் இன் ஈரான். ஓகே. அவர் மேல ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாங்க. அது என்ன டாஸ்க்னா ட்ரம்பை சர்வே பண்ணி அவரை அவரை ஃபாலோ பண்ணி அவரை கொல்லுவதற்கான ஒரு பிளானை டெவலப் பண்றதுக்கு இந்த ஃபர்ஹாத் சஹேரின்றவர் ஐஆர்ஜிசி அவரை நியமித்தது என்று விக்டிம் 4, அதுக்கு பேர் விக்டிம் 4 ஓகே என்ற வச்சு அதை இஸ் a ரியல் பிளாட், உண்மையாவே கொல்லுவதற்கு நடந்த சதி என்று அமெரிக்காவுடைய ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஈரான் மேல குற்றச்சாட்டை வைத்தது. அதுக்கு ஈரான் தான் ஃபண்ட் பண்றாங்க என்ற குற்றச்சாட்டு வைத்தார்கள். இப்போ FBI அண்ட் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் தட் சக்கரி ஓவர்லாப்டு வித் அதர் கான்ஸ்பிரேட்டர்ஸ் இன் நியூயார்க்ல மற்ற சதியாளர்களோடு சேர்ந்து இந்த கொலையை அரங்கேற்றுவதற்கு செயல்பட்டார் அப்படின்னு அவர் மேல அக்யூரேட்டா இதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைத்தார்கள். இது 2024. இப்ப ரீசெண்டா ஜூலை 2025 ஜூலை 9ஆம் தேதி 2025 ஈரானியன் அபிஷியல் முகமது ஜாவேத் லாரிஜானி அவர் ஜோக் பண்ணியிருக்காரு, பப்ளிக்கா ஜோக் பண்ணியிருக்காரு ஸ்டேட் டெலிவிஷன்ல. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாங்க we will carry out a drone attack on Trump while he sunbathed at Mar-a-Lago. அங்க மாரலாகோல சன்பாத் எடுக்கும் போதும் இந்த புளோரிடா மாளிகை, ஆமா, அதாவது இதுல புளோரிடால அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல
சன்பாத் எடுக்கும் போதும் நாங்கள் வந்து ட்ரோன் மூலமாக அவரை தாக்க முடியாதா, அவரை தாக்கி அழிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நான் சன்பாத் எடுத்தேன் 9 வயசுல சன்பாத் எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை, இதெல்லாம் ஒரு இது நான் சீரியஸ் ஜோக் அப்படின்னு அதை ட்ரம்ப்பே வந்து இதை வந்து ஒரு செட்டசைட், அதாவது ஒரு புறந்தள்ளினார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து அதை சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு தலைவர்களை கொள்ளுவது, வெளிநாட்டினுடைய மிலிட்ரி ரூலர்ஸை வந்து ட்ரோன்கள் மூலமாக தாக்கி அழிப்பது, விஞ்ஞானிகளை அழிப்பது, இதெல்லாம் வந்து இது உலக ரவுடித்தனம். உலக ரவுடித்தனம். அது வந்து அதை நம்ம எந்த நாடு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஈரான் செய்தாலும் சரி, இஸ்ரேல் செய்தாலும் சரி, அமெரிக்கா செய்தாலும் சரி, எந்த நாடுகள் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். போர்னா நேரடியாக போர் பண்ணுங்க, அது என்ன மறைந்திருந்து தாக்குறது, மறைந்திருந்து தாக்கி அழிப்பது என்பது வார் ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று தான். பட் அந்த மாதிரி ஒரு ஆட்களை அழித்து விட்டால் நாடுன்னு ஒன்று இருக்குல்ல, வெறும் ஆட்களை அழிப்பதனால் என்ன பலனு? இப்போ ட்ரம்ப்பை கொண்டுட்டா அமெரிக்கா விட்டுட்டு போயிருமா? இப்போ கொமேனியை கொண்டுட்டா ஈரான் சும்மா விட்டுருமா? நெட்டன்யாவை கொண்டுட்டா இஸ்ரேல் சும்மா விட்டுருவாங்களா? தலைவர்களை அழிப்பதினால் ஒரு அந்த போராட்டம், அந்த செயல்பாடுகள் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்குமே ஒழிய, பட் சிஸ்டம் வில் ஃபங்க்ஷன், ஸ்டேட் வில் ஃபங்க்ஷன், நாடு ஒர்க் பண்ணும், மிலிட்ரி இருக்கு. ஸோ எனவே வந்து இது ஒரு தீர்வு இல்லை, கொலை என்பது ஒரு தீர்வு அல்ல. குறிப்பா சார் அதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, அதற்கான ஒரு ஆன்லைன் நிதி திரட்டல் நடந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட 27 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து, அதாவது காமெனிக்கு எதிராக யார் யார் செயல்பட்டாலும் அவர்களை கொள்வதற்கான ஒரு திட்டமா அதை வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. இப்படி ஒரு நிதி திரட்டல்ல இதற்கு பின்னாடி என்ன அரசியலை நம்ம உள்வாங்கிக்க முடியும் சார்? ஏன்னா உலகளாவே கிட்டத்தட்ட 27 மில்லியன் டாலர்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அளவு. அதனால இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்கிற மாதிரி இருக்கே சார். அதாவது ஈரான் வந்து இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள்லயே ஈரான் வந்து மைட்டி நேஷன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மைட்டி நேஷன் எவ்வளவுதான் இது பண்ணாலும் நாங்கள் ஒரு மைட்டி நேஷன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈரானுடைய தலைவர்களை அழிப்பதற்கு மற்ற நாடுகள் சதி செய்யும் பொழுது ஈரானும் அப்படிப்பட்ட வலையில வீழ வேண்டிய சூழல் ஏற்படுறதுதான் செய்யும். இப்ப மற்ற நாடுகளும் முயற்சி பண்ணுமா சார்? இது மாதிரி ஒரு பெரிய வெற்றி அடைந்தா அந்த தலைவர்களுக்கு இது மாதிரியான அது வரத்தானே செய்யும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இப்ப எப்படி எதுக்கு சதாம் ஹுசேனை கொண்டாங்க? இதே நெட்டன்யாஹூ சொல்லி தானே கொண்டாங்க. நெட்டன்யாஹூ சதாம் ஹுசேனை கொண்டுட்டா அந்த பிராந்தியம் அமைதி அடையும் அப்படின்னு சொன்னாங்க. சதாம் ஹுசேன் மேல கெமிக்கல் வெப்பன் வச்சிருக்கான்ற குற்றச்சாட்டை சொன்னாங்க, நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. கடைசியில் ஒண்ணுமே இல்லைன்ட்டான். அப்ப பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஒரு நாட்டின் அதிபரை இன்னொரு நாடு அரெஸ்ட் பண்ணி அதே ஈராக்கினுடைய ரிபல்ஸ் குரூப்கிட்ட கொடுத்து அதே ஈராக்கினுடைய ரிபல்ஸ் குரூப் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் இவரை ட்ரையல் பண்ணி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து கொல்ல வச்சானா இல்லையா? அமெரிக்கா வச்சானா இல்லையா? நடந்ததா இல்லையா? நம்ம கண்முன்னால நடந்துச்சு. இதே நிலைமையை ஈரான் அதிபருக்கும் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்படி அதனால வந்து ஈரான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவங்க வந்து கேர்ஃபுல்லா அவங்க பிளான் பண்றாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பிராந்தியத்துல ஒரு அமைதி திரும்பணும் அப்படின்னா அந்த பிராந்தியத்தில் அமெரிக்கா செய்ய வேண்டிய வேலை பாலஸ்தீன மக்களது உரிமையை காக்க, பாலஸ்தீன மக்களது நாட்டை அவர்களுக்கு இஸ்ரேலிடமிருந்து ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு கொடுப்பதில் தான் அந்த அமைதி திரும்பும். கண்டிப்பா சார். இதுல வந்து அவரு ஜோக்குக்கு பேசியிருந்தாலும் ட்ரம்ப் அதை காமெடியா எடுத்திருந்தாலும் இந்த ட்ரோனுங்கிற விஷயத்த அவர் குறிப்பிட்டார். ஏன்னா நீங்க முன்பே குறிப்பிட்ட மாதிரி இஸ்ரேல்ல இருந்து வந்த அட்டாக், ஃபர்ஸ்ட் அட்டாக்குமே கரெக்டா அந்த ட்ரோனை வச்சு அடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்ப இந்த ட்ரோனை மையப்படுத்திய ஏதோ ஒண்ணு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கோ சார்? அதாவது ட்ரோனை மையப்படுத்தினா ட்ரோன் வந்து இன்னைக்கு ஆன்டி ட்ரோன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ட்ரோனை வந்து செயலிழக்க வைப்பதற்கான டெக்னாலஜி வந்தாச்சு. ஒரு அமெரிக்க அதிபர் இருக்காரு அப்படின்னா
அந்த அமெரிக்க அதிபர் இருக்கக்கூடிய இடத்துல ஹை செக்யூரிட்டி இருக்கும், ஆன்டி ட்ரோன்ஸ் வச்சுருப்பாங்க, ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இருக்கும், அப்போ ரெடாரை செயல்விளக்க செய்யக்கூடிய சிஸ்டம் இருக்கும். ஈவன் தென் ட்ரோன் இஸ் அ ஸ்டெல்த் வகையாக இருந்தால் கூட அதை செயலிழக்கக்கூடிய சிஸ்டம் வந்து அமெரிக்காட்ட இருக்கு. ஸோ இதை வந்து அமெரிக்கா வந்து அதை செயல்படுத்தி அவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை அமெரிக்காவுடைய இராணுவம் எடுக்கும். அதை வந்து இவங்க பண்ணல, யாரு ஈரான் பண்ணல. அதை ஈரான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ட்ரோன் மூலமா தாக்கி அழிப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்தா இப்ப இனிமேல் வந்து ட்ரோன் மூலமா வந்து தாக்கி அடிச்சாங்கன்னா அதுக்கு ஆன்டி ட்ரோன்ஸ் இருக்கும், அதை செயலிழக்க வைப்பதற்குரிய டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த எந்த ட்ரோன் வந்தாலும் உள்ள ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும். சரி, ஈரானின் முக்கிய தலைவர் காமினி அவர் வந்து எங்க வெளி உலகத்திலே பார்க்க முடியலையே அப்படின்னு சொன்னப்ப சென்ற வாரம் அவர் வந்து தோன்றி மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கிறார், இந்த தொலைக்காட்சியில தோன்றி பேசியிருக்கிறார். இப்ப வந்து அவரை வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கணும், கிட்டத்தட்ட சதாம் ஹுசைனை போல காமினியும் ஒரு சதிவலைக்குள்ள நகர்த்தணும் நினைச்ச அமெரிக்கா தோல்வி அடைஞ்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அமெரிக்கா அந்த அளவுக்கு சீரியஸா செயல்பட்டது மாதிரி தெரியல. அமெரிக்கா வந்து அவர்களது நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டா மாறிடக்கூடாதுன்றது அமெரிக்காவுடைய முதல் நோக்கம். அதனால வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி நட்டான்ஸையும் ஃபர்டோவையும் இஸ்ஃபஹானையும் வந்து அவர்கள் வந்து B-2 பாமரை வந்து ஸ்ட்ரைக்கர் ஸ்டெல்த் பாமரை வச்சு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க, டொமாஹாக் மிசைல்ஸை வச்சு அடிச்சாங்க. ஆனா அதுல அடிச்ச பிறகுதான் அந்த போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் 2-3 நாள் விட்டுருந்தாங்கன்னா இஸ்ரேலை முடிச்சு கட்டியிருப்பாரு ஈரான் அதிபர். சார் அதெல்லாம் உண்மையா சார்? ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த B-2 பாம்பர் போட்டு அந்த பயத்துலதான் இந்த போர் நின்னுச்சு. அப்படி இல்ல B-2 பாம்பர் போட்டு என்ன எஃபெக்ட் ஆச்சு? பெரிய கிணறு தான் தோண்டி இருக்காங்க, கிணறு தான் தோண்டி தண்ணி தான் வந்ததுன்னாங்க. B-2 பாம்பர் போட்டு தெர் இஸ் நோ எஃபெக்ட். ஓகே, அப்ப B-2 பாம்பர் வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லுச்சு? தெர் இஸ் நோ ரேடியேஷன் லீக்னுச்சு. ஓகே, அப்ப இட் இஸ் நாட் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை முற்றுமாக அழிக்கவில்லை என்றுதான அர்த்தம். ஒண்ணு என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை அழிக்கும் போது யுரேனியம் இல்லை, யுரேனியத்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இவங்க போட்ட குண்டு சரியா போய் அழிக்கலன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டு தான் அது. அப்ப இந்த B-2 பாம்பரோட தோல்வின்னு அதை எடுத்துக்கலாமா, இல்ல இது ஆயுத சந்தைக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கலாம் சார்? இல்ல, இது B-2 பாம்பரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது வந்து போய் பாம்பு ஓட்டுறது இப்பதானே பார்த்திருக்கோம். இதை விட பெரிய பாம்பர் வந்து ரஷ்யாட்ட இருக்கு. B-2. ஆமா, இது 18,000 கிலோ 30,000 பவுண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா 40,000 கிலோ வெடிகுண்டு தூக்கிட்டு போய் போடும். B-2ஓட. ஆமா, B-2ஓட பெரிய பாம்பர் இருக்கு அவங்ககிட்ட இருக்கு. சரி, இப்ப நம்ம நிறைய இந்த ஆயுதம் சார்ந்து பேசுறோம். இப்ப ஈரான் இஸ்ரேல் வார் வந்து ஒரு ஆயுத சண்டையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார், அது என்ன சார்? அது வந்து கண்டிப்பா, ஏன்னா இன்னைக்கு ஏவுகணை மழை பொழிந்தது ஈரான் எது இஸ்ரேல் மேல. ஓகே, அப்ப ஏவுகணை மழை பொழிந்தது இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே காலி பண்ணுச்சு. இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அயர்ன் டோம், டேவிட் ஸ்லிங்கு, அடுத்து ஆரோ 3. ஆமா, ஆரோ வந்து பேலிஸ்டிக் மிசைல் வந்தா ஏத்து அடிக்கும். டேவிட் ஸ்லிங் வந்து மீடியம் ரேஞ்ச் மிசைல்ஸை தாக்கும். அயர்ன் டோம் வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை தாக்கும், ஏத்து அடிக்கும். ஸோ இந்த 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையுமே வந்து ஈரானுடைய மிசைல்ஸ் வந்து மழையாக பொழிந்து அந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், சூப்பர்சானிக் மிசைல்ஸ் இதை வைத்து அடித்து துவசம் பண்ணிடுச்சுல ஈரானு இஸ்ரேல, துவசம் பண்ணிடுச்சுல அது. ஸோ அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரான்ட்ட இல்லை. ஈரான்ட்ட இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் வந்து ட்ரோன்ஸ் மூலமா அவர்களது இடங்களை தாக்குச்சு. அதனுடைய ரிட்டாலியேஷன் தான் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குனதுக்கு காரணம். அமெரிக்கா வந்து கொண்டு போட்டாரு, அப்புறம் பேசினாரு, ஓரளவுக்கு அது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த அளவுக்கு அந்த பகுதியில் அமைதி திரும்பணுன்றதான் ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகே, இப்போ அமெரிக்க அதிபர் வந்து நெட்டன்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு.
நெட்டன்யாகு வந்து அமெரிக்க அதிபருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. அவர் கொடுத்து வர பாராட்டு வேற அவர்கிட்டே வாங்கிக்கிறாரு கொடுக்குறாரு. ஆனா நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டிய செயலை செய்தாரா ட்ரம்ப் அப்படின்னா இல்ல. என்ன செயல்? பாலஸ்தீனத்தை மீட்டு கொடுக்கணும் இஸ்ரேல் இருந்து. காசா ஸ்ட்ரிப்பையும் வெஸ்ட் பேங்கையும், அழிக்கப்பட்ட காசா ஸ்ட்ரிப்பையும் வெஸ்ட் பேங்கையும் ரீஹபிலிட்டேட் பண்ணி அங்கு யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை நிறுத்தி அதை மறுகட்டுமானம் செய்து அவர்களுக்கு வாழ் உரிமையை மீட்டு கொடுத்து 1947 யுனைடெட் நேஷன் என்ன எல்லைகளை வரையறுத்து கொடுத்ததோ அந்த எல்லைகளை மீண்டும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் பிரித்து கொடுத்தால் அந்த பகுதியில் அமைதி திரும்பும். இதை வந்து ஏன் நம்ம மோடி செய்யக்கூடாது? இதை ஏன் வந்து ஜெர்மன் அதிபர் செய்யக்கூடாது? இதை ஏன் வந்து நாட்டோ நாடுகள், யூரோப்பியன் யூனியன் பிரசிடென்ட் இதை பண்ணக்கூடாது? ஒரு அமைதி திரும்பணுன்ற முயற்சி எடுக்கலாம்ல. இல்ல அமெரிக்க அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ட்ரம்போட சிநேகமா இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சி எடுக்கலாமே, முன்னெடுக்கலாமே. ஏன் சார் அவங்களுக்கு என்ன அப்படி எல்லாமே, அதாவது எல்லாமே பொருளாதார நம்மளுக்கு எதுக்கு வம்பு? நம்ம பிசினஸ் ஒழுங்கா ஓடுதா, நம்ம ட்ரேடு ஒழுங்கா ஓடுதா அப்படின்னு பாக்குறவங்கள என்ன பண்ண முடியும் சார்? வெளிப்படையா இப்ப நடந்துகிட்டு இந்த போர் சூழல் கிட்டத்தட்ட ஒரு அமைதியை நோக்கி இஸ்ரேல் ஈரான் இந்த போர் முடிவுக்கு வந்தாலும் இனிவரும் காலங்கள் இந்த போர் திசை நீங்க சொன்ன மாதிரி நிரந்தர பாலஸ்தீனத்தை நோக்கி நகர்தல் மட்டும்தான் தீர்வா இருக்குமா சார்? ஆமா, கண்டிப்பா வந்து இஸ்ரேலும் அமைதியா இருக்கணும். இஸ்ரேல் ஒரு டெக்னாலஜி இனோவேஷன் உள்ள நாடு. இஸ்ரேல் வந்து பல்வேறு கான்ட்ரிபியூஷன் இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்கு. அப்ப அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து ஏரோஸ்பேஸ்ல, அக்ரிகல்ச்சர்ல, டீப் டெக்னாலஜிஸ்ல, இப்படி பல்வேறு கான்ட்ரிபியூஷனை வந்து இஸ்ரேல் வந்து இந்த உலகத்திற்கு கொடுக்குது. அப்ப அந்த கான்ட்ரிபியூஷனும் வந்து உலகத்துக்கு பயன்படும். இது வந்து போருக்கும் அழிவுக்கும் பயன்படக்கூடாது. போருக்கும் அழிவுக்கும் பயன்படக்கூடாது. அப்ப எப்ப நடக்கும் அது? அப்ப வந்து நெட்டன்யாகுனுடைய அதிகார வெறி, நெட்டன்யாகுனுடைய அந்த அந்த எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்ற வெறி, இதனாலதான் அவங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து சண்டை போட வேண்டிய சூழல் வருது. எதிர்த்து சண்டை போட ட்ரம்ப் ஆதரவுக்கு பின்னாலும் சில யூத அந்த லாபி பெருசா ஹோல்ட் பண்றதா சொல்றாங்களே சார்? அப்படி இருக்கதான் செய்யுது, அதனுடைய யூத லாபி இருக்கதான் செய்யுது. பட் அதே யூதர்கள் எங்களுக்கு இந்த போர் வேணாம்னு சொல்லி போராட்டம் பண்றாங்கல்ல, அதே யூதர்கள் வந்து இந்த போர் வேணாம், இந்த போர்னால அழிவுதான் இருக்கு அப்படின்னு அமெரிக்காவில் யூதர்கள் போராட்டம் பண்றாங்க. அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் போராட்டம் பண்றாங்கல்ல, அப்ப அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. ஓகே, அப்ப போரை நிறுத்தினா மட்டும் போதாது, அங்க அமைதி திரும்பணும். அப்படின்னா அங்க வந்து இஸ்ரேல் வந்து தனது எல்லைகளை விரிவுபடுத்தக்கூடிய அந்த ஆசையை துறக்கணும். அந்த ஆசையை துறக்கணும். அப்ப அது இல்லாம எப்படி உங்களுக்கு அங்க அமைதி திரும்பும்? இப்ப இஸ்ரேலுடைய முடிவு தான் அந்த அரபு வளைகுடாவில் ஒரு மாபெரும் மாற்றத்தையோ இல்ல அங்க ஒரு அமைதி சூழல்னா அதற்கான முடிவையும் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து எடுத்தா மட்டும்தான் இஸ்ரேல் இணைந்து எடுக்கணும். எடுக்க வைப்பதற்கு மேற்குலக நாடுகளும் நாட்டோவும் யூரோப்பியன் யூனியனும் முயற்சி எடுக்கணும். அரபு நாடுகளும் சேர்ந்து முயற்சி எடுக்கணும். யுனைடெட் நேஷன்ஸ் முயற்சி எடுக்கணும். கண்டிப்பா சார். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. தேங்க்யூ சார். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.